புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த 2 மணி நேர கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியது. பயணிகள் கால் வைக்கவே முடியாத நிலையில் இருந்ததால் நகராட்சி ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் சேற்றை வாரும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் பேருந்து நிலையத்தில் பகுதி பகுதியாக செயல்பட்டு வருவதால் பயணிகளின் வசதிக்காக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கியது. நேற்று இரவு 2 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. சாதாரண மழைக்கு கூட இந்த தற்காலிக பேருந்து நிலையம் தாக்கு பிடிப்பதில்லை. நேற்று பெய்த கனமழையால் எங்கும் தண்ணீர் நின்று சேரும் சகதியுமாக இருக்கிறது. இதனால் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள்ளே வர முடியவில்லை. இந்த தகவலை அறிந்து நகராட்சி அதிகாரிகள் இயந்திரம் மூலம் சேற்றை வாரும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். மழை நீரும் சேரும் அதிக அளவில் இருப்பதினால் மிகவும் சிரமத்துடன் உங்கள் நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பேருந்து நிலையத்தில் பணிகள் 3 மாதத்திற்குள் முடியும் என அறிவிக்கப்பட்டாலும் மேலும் சில மாதங்கள் நீடிக்கும் என தெரிகிறது. அதுவரை இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் மோசமான சூழல் தொடரும் என பொதுமக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர்.